ஃப்ரிட்ஜ் இல்லாமலே கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க ட்ரிக்கு. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா, இல்லை கரண்ட் கட் ஆகிடுச்சா? கவலையே படாதீங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாமலே கொத்தமல்லியை 10 நாட்களுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, சுத்தம் செய்தல். முதல்ல கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியில் இருக்கிற அழுகிய இலைகள் மற்றும் பழுத்த இலைகளை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துடுங்க. ஆனால் வேர்களை வெட்டாதீங்க. ஸ்டெப் 2, தண்ணீர் முறை. இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் பாதி அளவு நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொத்தமல்லியோட வேர் பகுதி மட்டும் மூழ்கி இருக்கிற மாதிரி நேராக நட்டு வைங்க, பூந்தொட்டியில் செடி வைக்கிற மாதிரி. ஸ்டெப் 3, கவர் போடுதல். இப்போ ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா கேரி பேக் எடுத்து அந்த கொத்தமல்லி இலைகளுக்கு மேலே தொப்பி மாதிரி மெதுவாக மூடி வச்சிருங்க. இதனால இலைகளில் இருக்கிற ஈரப்பதம் அப்படியே இருக்கும். முக்கியமாக 2 நாட்களுக்கு ஒரு முறை அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணீரை மட்டும் கண்டிப்பாக மாற்றணும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமலே உங்கள் கொத்தமல்லி 10 நாட்களுக்கு அப்புறமும் கூட இப்போ தான் கடையில் வாங்கின மாதிரி கம கமன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.